காடுகளில் ஒரு அழகான நாட்களில் சூரியன் கதிர்களை நன்கு பாய்ச்சிய போது காட்டின் விலங்குகளெல்லாம் சந்தோஷமாக இருந்தன. அந்த காட்டின் தலைவனான மன்னு என்ற குரங்கு தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். மன்னுவுக்கு ராகுல் ஜிராஃப், ரவி முட்டாள், சித்தார்த் நரி மற்றும் ஆதி ஆந்தை என்ற 4 நெருக்கமான நண்பர்கள் இருந்தனர். ஒரு நாள் மன்னு, நம்மள எல்லாரும் சேர்ந்து ஒரு சுவாரஸ்யமான பயணம் போகலாமா என்று தனது நண்பர்களிடம் கேட்டான். அனைவரும் உடனே ஓகே சொன்னார்கள். அவர்கள் அடுத்த நாள் காலை வெளியே செல்லத் தயாராகி, தங்கள் பயன்பாட்டிற்கு தேவையான சாப்பாடு, தண்ணீர் மற்றும் பல பொருட்களை எடுத்துக்கொண்டனர். காட்டின் ஆழத்தில் அவர்கள் சென்றபோது பல வண்ணமயமான பறவைகளைப் பார்த்து ரம்மியமானதாக உணர்ந்தனர். சித்தார்த் நரி, இந்த பறவைகள் என்ன அழகானவா இருக்குது என்று கூற மற்றவர்கள் அனைவரும் தலைகிழந்தார்கள். அவர்களின் பயணம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. திடீரென அவர்கள் ஒரு பெரிய ஆற்றைக் கண்டனர். ஆற்றின் மேல் ஓர் பழைய சக்கரம் இருந்தது. அதுவும் என்ன என்று ரவியைப் பார்த்து மன்னு வியப்புடன் கேட்டான். அந்த சக்கரம் ஒரு பழைய பாலம் என்று தெரிந்தது. நம்ம இதை கடந்து போகணுமா என்று சிந்தித்தனர். ராகுல் ஜிராஃப், நாம் அதை கடந்து செல்லலாம், ஆனால் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள் என்று அறிவுறுத்தினான். அனைவரும் சக்கரத்தை ஒவ்வொரு படியாக கடக்கத் தொடங்கினர். அது மிகவும் சிக்கலானது. ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவினர். குரங்கு மன்னு, நான் முதலில் சென்று பின்னர் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கூறி முன்வந்து எல்லாருக்கும் வழிகாட்டினான். பாலத்தை கடந்து சென்ற அவர்கள் ஒரு பெரிய பச்சை மண்டபத்தை கண்டனர். அதில் வண்ணமயமான பூக்கள், கனி மற்றும் பல நறுமண தாவரங்கள் இருந்தன. அவர்கள் சற்று ஓய்வு எடுத்தபோது ஒரு பெரிய கரடி அவர்களை நோக்கி வந்தது. கரடி சொன்னது, நான் இந்த காட்டு காவலன். நீங்கள் யாரும்? மன்னு, நாங்கள் நண்பர்கள். நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். நீங்கள் எங்களை தடுக்க வேண்டாம் என்று கூறினான். கரடி, நான் உங்களை தடுக்கவில்லை, ஆனால் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கே சில ஆபத்துகள் இருக்கின்றன என்று எச்சரித்தது. அவர்கள் கரடியின் அறிவுறுத்தல்களை கவனமாகக் கேட்டு பயணத்தைத் தொடர்ந்தனர். வழியில் அவர்கள் ஒரு பழமையான மலைக்குகையைக் கண்டனர். அந்த மலைக்குகைக்கு வெளியே நிறைய பழங்கள் இருந்தன. ரவி முட்டாள், நாம் இங்கே பழங்கள் சாப்பிட்டு ஓய்வெடுக்கலாம் என்று கூறினான். அவர்கள் குகையின் அருகே உள்ள பழங்களை ருசித்தனர். அப்போது ஆதி ஆந்தை, இந்த குகைக்கு உள்ளே ஒரு சுவாரஸ்யமானதை காணலாம். நம்ம சற்றே உள்ளே போய்விடலாமா என்று கேட்டது. அவர்கள் அனைவரும் உடனே ஒப்புக்கொண்டு குகைக்குள் நுழைந்தனர். குகை முழுவதும் படியல்களால் நிரம்பியிருந்தது. குகையின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான கல் இருக்கின்றது. அந்த கல்லில் ஒரு அழகான விழக்கொடி ஓவியமாக இருந்தது.